ராஜபக்ஷ குடும்பத்தை குறிவைத்துத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றோம் என்றால் அது மறைமுகமான கருத்து. எந்த இடத்தில் ஊழல் லஞ்சம் நடந்ததோ அந்த இடத்தை தான் நாங்கள் கேட்க வேண்டும், அந்த இடத்தில் தான் நாங்கள் கைது செய்ய வேண்டும். ராஜபக்ஷ ஆக்கள் தான் அதிகமாக களவாண்டு இருக்கின்றார்கள் என்றதை தான் உறுதிப்படுத்தப்படுது. அனுர பிரியதர்ஷனயாப்பா அவர்களை நாங்கள் கைது செய்யும் போது 10 வருஷத்துக்கு பிறகுதான் நீதியரசர் அவர்களால் அதற்கான அந்த உத்தரவாதம் கிடைக்கப்பட்டிருக்குது. அரசாங்கத்தின் அடிப்படையில் நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். அதே மாதிரி இப்போ அடிக்கடி இப்போ முக்கியமான நிறைய பேர்கள் இப்போ கைதுகளும் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆனால் மீண்டும் அவங்க பிணையில் வெளியில் வர்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இப்படித்தான் நான் ஆரம்பத்திலே கூற விரும்புவது, நாங்கள் ஒரு புதிய அரசாங்கம். எங்களுடைய முக்கியமான தேவைப்பாடு இவ்வளவு காலமும் இருந்த அரசியல் கலாச்சாரத்தை மீறி புதியதொரு அரசியல் கலாச்சார முறையை உருவாக்குவது. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் துரிதமான இருக்கின்ற 3 விடயங்கள் இருக்கு. ஒன்று தான் எங்களுடைய கிராமிய புறங்களில் இருக்கின்ற வறுமையை நீக்க வேண்டும், மக்களை கட்டியெழுப்ப வேண்டும், பொருளாதாரத்தின் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அரசியலில் நிரந்தர தன்மை ஒன்று உருவாக்க வேண்டும். அப்போ அதற்கு ஊழல் லஞ்சமற்ற ஒரு சமுதாயம் தேவைப்படுது. இவ்வளவு காலமும் நடந்த சில நிகழ்வுகளை நாங்க பார்த்த வேண்டால் இவ்வளவு காலமும் நடந்த சில நிகழ்வுகளுக்கு வழக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இனி அதுகள் பார்த்த வேண்டாம், அது நீண்ட காலமாக காலாவதியான விடயங்கள் என்றே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மீள அதுகளை ஆராய்ந்து எடுத்து சாட்சிகளை சமர்ப்பித்து இந்த வழக்கின் முறைகளை மேற்கொள்வது என்பது உடனடியாக செய்யக்கூடியமான முடியுமெண்டா என்பது எனக்கு சொல்ல தெரியாது. நான் சட்டம் சார்பாக எனக்கு சரியான வகையில் சொல்ல முடியாதனால. ஆனால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், எந்த இடத்தில் லஞ்சம் ஊழல் மோசடி நடக்கின்றதோ அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதிலும் முக்கியமாக நாங்கள் இருக்கின்ற விடயம்தான், எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அவ்வாறான நிகழ்வுகளுக்கு நாங்கள் இடமளிக்காமல் தவிர்த்து கொள்வதுவே எங்களுடைய முக்கிய கடமை. கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை ஆராய்ந்து அதற்கு நீதி நியாயத்தை கோருவது கட்டாயமானது. அந்த பொறிமுறை நடந்து கொண்டே இருக்குது. அதற்கு அப்பால் பட்டு நாங்கள் இதற்கு முன்னர் எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் நடக்காமல் தவிர்த்து எங்கள் அரசாங்க பயணத்தை கொண்டு போவதுதான் எங்களுடைய முக்கியமான கடமையா இருக்கு. அப்படி என்று நாங்கள் அவர்கள் யாராவது கூறுவதாக இருந்தால் ராஜபக்ஷ குடும்பத்தை குறிவைத்துத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றோம் என்றால் அது மறைமுகமான கருத்து. ராஜபக்ஷ ஆக்கள் தான் அதிகமாக களவாண்டு இருக்கின்றார்கள் என்றதை தான் உறுதிப்படுத்தப்படுது. அதாவது எந்த இடத்தில் ஊழல் லஞ்சம் நடந்ததோ அந்த இடத்தை தான் நாங்கள் கேட்க வேண்டும், அந்த இடத்தில் தான் நாங்கள் கைது செய்ய வேண்டும். அதாவது கடந்த காலங்களில் ராஜபக்ஷ அரசாங்கம் அவர்கள் தான் இவ்வாறான நடவடிக்கைகளை அதிகமாக ஈடுபட்டார்கள் என்றதுக்கான ஒரு விடயம் தான் நீங்கள் சொல்கின்ற விடயம். அது அப்படியான இல்லை. அது அவர்களை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்து பார்த்தோம். நாங்கள் பார்த்தோம்னா அனுர பிரியதர்ஷனயாப்பா அவர்களை நாங்கள் கைது செய்யும் போது 10 வருஷத்துக்கு பிறகுதான் நீதியரசர் அவர்களால் அதற்கான அந்த உத்தரவாதம் கிடைக்கப்பட்டிருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னர் தான் அவர்கள் கைது செய்யறதுக்கான பிடியாணை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பிடியாணை அமுல்படுத்தப்பட்டது 10 வருஷத்துக்கு பிறகு. அப்போ எப்படியான ஒரு சட்டம் நாட்டுக்குள் இருந்திருக்கின்றது என்றதுக்கான நல்லது ஒரு சாட்சி. இப்ப எல்லாம் மாறி இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாவது படிப்படியாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு போக வேணும். இதற்கு பிறகும் அவ்வாறான லஞ்சம் ஊழல் மோசடி நடவடிக்கைகள் நடக்காமல் தவிர்த்துக் கொள்வதும், நடந்த விடயங்களை சரிவர நீதி நியாயத்துடன் தீர்ப்பு காணுவதும் எங்களுடைய கடமை. பொதுமக்கள் எதிர்பார்க்கிறது நாளாந்தம் அவங்கள சாப்பிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இப்போ நம்ம பார்க்குறோம். அரசு விலை உயர்வு, அதே ஏராளமான மக்களுக்கு பொருட்கள் விலைகள் ஒரு மாற்றம் நிகழும். கட்டாயம் நான் அதை நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல வேண்டிய விடயம் தான். ஒன்று, இப்போதே இருக்கின்ற நாங்கள் பார்த்த வேண்டாம், எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த காலத்துக்குள்ள நாங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து வாங்கின கடனை கூட கட்ட முடியாம ஒரு நாடா இருந்துட்டு நாங்கள் இப்போ அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் பார்க்க வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டின் அந்த நிரந்தர தன்மை வந்திருக்கின்றது. வெளிநாட்டு ஆதரவு கிடைக்கப்பட்டிருக்குது. மூடி போட்டுக்கிருந்த நிறைய நிறுவனங்கள், அது தொழிற்சாலைகள் மீள திறக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டு உதவிகள் நாடி
வந்திருக்குது. இது அனைத்தும் இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னா இப்ப ஒரு முட்டையின் விலை மிக குறைவான அளவுக்கு வந்திருக்கு. நாங்கள் 900 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கி சாப்பிட்ட காலம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் அரிசிக்கு பஞ்சம் வந்துருமோ என்று நெல்லை கூட நாங்கள் வாங்க பதிர்த்து வச்சிருந்த காலம் இருக்குது. அப்படி இருந்துட்டு தான் நாங்கள் இப்ப பேசுறோம் அரிசியின் விலை அதிகரிப்பு என்று. நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அரிசியின் ஓரளவு விலை அதிகரிப்பு இருக்கு. அது இந்த நாட்களில் நடந்த எங்களுடைய இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளத்தின் காரணத்தால் பாதிக்கப்பட்டதும், எங்களுடைய சரிவர அதாவது ஒரு வேலை திட்டம் இல்லாமல் அடாவடித்தனமாக பகிர்ந்து விட்டு கடந்த காலங்களில் அரிசியை 5 கிலோ 10 கிலோ என்று இந்த அரசியல்வாதிகள் பங்கிட்டு அந்த வீண் விரயம் செய்ததன் விளைவாக நாங்கள் இப்போ ஒரு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்கள் மக்களை ஒருபோதும் ஒரு நிமிடம் கூட பட்டினியில் இருக்க விடாமல் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து அரசியார இறக்குமதி செய்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதில் நாங்கள் கூற விரும்புவது வெளிநாடுகளிலிருந்து பச்சரிசி கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இந்தியாவிலே பச்சரிசியின் விலை அதிகம். ஆகவே தான் வெள்ளரிசி, சம்பாரிசி, பாஸ்மதி எல்லா அரிசிகளும் இருக்கு. பச்சரிசிக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கு. இந்த நாளில் பொங்கலுக்கு பிறகு அறுவடை நடந்திருக்குது. எங்களுடைய விளைச்சல்கள் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கு. கட்டாயம் இந்த குறைபாடுகளை நான் நீங்கி நல்லது ஒரு காலம் பிறக்கும். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு வரும்போது இலங்கையில் எங்களுக்கு அந்த சுபிட்சமான தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டை கண்டுகொள்ள முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளையில் உங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுக்க நேரிட்டால் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எங்களுக்கு உண்மையான மன வருத்தம் இருக்குது. ஆனால் இது அனைத்தையும் துரிதமாக நிவர்த்தி செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்வோம் என்ற உறுதியை நான் கூறுகின்றேன். நன்றி.